உலகநாயகன் கமலஹாசனும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசனும் மணிரத்னம் AR ரஹ்மான் கூட்டணியில் ஹாலிவுட் பாணியில் அதிரடி ஆக்ஷன் படமாக வந்திருக்கின்றது நாயகன் 2 தக் லைஃப். அன்று ஆதரவற்ற சிறுவனாக பம்பாய்க்கு வந்து வேலு பம்பாயை ஆட்டி படைத்தது போல இன்று டெல்லியில் சக்திவேலாக அவதாரம் எடுத்திருக்கின்றார். அனாதையாக நிற்கும் சிறுவன் அமரனை வளர்த்து ஆளாக்கி ரங்கராய சக்திவேல் ஆக்குகிறார். சூழ்ச்சியின் கைதியாகி அமரன் துரோகம் செய்த போதும் மன்னித்து ஏற்கின்றார். தக் லைஃப் கமலை, சிலம்பரசனை, த்ரிஷாவை வேறு வேறு பரிமாணங்களில் பார்க்க வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும், ரசிக்க வைத்திருக்கின்றது. ஹாலிவுட்டுக்கு தரமான இந்த சண்டை காட்சிகள் பிரமிக்க வைத்திருக்கின்றார் கேமராமேன். கமலின் ரசிகர்கள் அவரின் அதிரடி ஆக்ஷன், ரொமான்ஸ், லிப்லாக் போன்ற விசேஷ அம்சங்கள் உண்டு, எல்லோரும் ரசிப்பார்கள். சிலம்பரசன் ரசிகர்களுக்கு அவரது அதிரடியான ஃபைட், கமலுடன் சரிசமமாக செய்யும் சாகசங்கள் பிடிக்கும், ரசிப்பார்கள். த்ரிஷா சிகப்பு விளக்கு சிங்காரியாக வருகிறார். தனது உடல் மொழியால், முகபாவனைகளால் கதாபாத்திரத்தை ரசிக்க வைத்திருக்கிறார். அவர் மீது அன்பும் பெரும் பாசமும் அனுதாபமும் கொள்ள வைத்திருக்கின்றார். அபிராமி சிறந்த குடும்பஸ்தரியாக மாறியிருக்கின்றார், நம் கண் முன்னால் நிற்கின்றார். படத்தில் உள்ள கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா, அபிராமி, நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோர்ஜி ஜார்ஜ், வையாபுரி, சின்னி ஜெயந்த், அலி பாசல், மகேஷ் மஞ்சர்கர், அர்ஜுன் சிதம்பரம், ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த பாத்திரத்தின் தன்மையோடு பொருந்தி மிக அழகாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அன்பு அறிவின் அதிரடியான அந்த சண்டை காட்சி, அதுவும் கிளைமேக்ஸில் சிம்புவும் கமலும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் அந்த சண்டை காட்சி பல வருடங்களுக்கு முன்பு விஜயகாந்தும் சரத்குமாரும் புலன் விசாரணை படத்தில் மோதிக்கொள்வது போல அவ்வளவு ஆக்ரோஷமானது, அதைவிட படு ஆக்ரோஷமானது இந்த சண்டை காட்சி. ஆஸ்கார் நாயகன் AR ரஹ்மானின் இசையில் பாடல்கள் அத்தனையும் செவிக்கு விருந்து படைக்கின்றன, காட்சிக்கும் பொருந்துகின்றன. பின்னணி இசையும் படத்திற்கு பலம் சேர்க்கின்றது. ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் அந்த பனிமலையும் மற்றும் ஒவ்வொரு பிரதேசத்தையும் தனித்தனியாக நம் கண்முன் நிறுத்தி விடுகின்றார். மணிரத்னம் படம் என்றாலே அதில் ஒரு விசேஷம் இருக்கும். அந்த விசேஷம் எல்லாமே இதிலும் ஒரு ஹாலிவுட் பாணியில் மிக நேர்த்தியாக சிறப்பாக செய்திருக்கின்றார். அண்ணனின் மனைவியை, குருவின் மனைவியை தம்பி சிஷ்யன், அதாவது த்ரிஷாவை என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்வது கொஞ்சம் நெருட வைக்கின்றது, நெளிய வைக்கின்றது. தக் லைஃபின் கதை என்ன பார்ப்போம் வாருங்கள். போலீஸுக்கும் தாதா கோஷ்டிக்கும் ஒரு பெரிய பில்டிங்கில் துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அந்த பில்டிங்கில் இலவச பிரதிகள் கொண்ட பத்திரிகையை ஒவ்வொரு வீட்டிலும் போட்டுக்கொண்டே ஒரு பெரியவர் செல்ல, அவருக்கு பின்னால் அவருடைய மகன் ஒரு பக்கமும் அவருடைய மகள் ஒரு பக்கமும் 2 சிறுவரும் சிறுமியும் பேப்பரை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அப்போது கமல் தரப்பில் இருந்த கோஷ்டியில் இருந்து ஒருவர் அந்த பேப்பர்காரனை சுட்டு தள்ள அவர் சுருண்டு போய் விடுகின்றார். கமல் அதை பார்த்து பதறி கலங்கி போகிறார். சிறுவன் சிம்புவை எடுத்து தன்னோடு வெளியே வரும்போது சிம்புவை வைத்து இவர் தப்பித்து விடுகின்றார். தன்னை காப்பாற்றிய அந்த சிறுவனை, தான் தப்பிக்க காரணமான இருந்த அந்த சிறுவனை, தன்னால் கொல்லப்பட்ட அவனது அப்பாவின் இழப்பிற்காக சிம்புவை வளர்த்து ஆளாக்குகிறார். அதே சமயத்தில் அவருடைய அண்ணன் நாசரின் மகள் ஒரு பெரிய அரசியல்வாதியின் தாதாவின் தங்கை மகன் அந்த பெண்ணை பெண்டாளி கர்ப்பமாக்கி விடுகின்றான், ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றான். அவனை போட்டு தள்ளுகிறார் கமலும் சிம்புவும். இதனால் பகை உருவாகிறது. அந்த பகை எந்த அளவுக்கு போனது என்றால், கமலை
ஜெயிலில் தள்ளக்கூடிய அளவுக்கு செல்கின்றது. சிறைக்கு செல்லும் கமல் தன்னுடைய அண்ணன் நாசரிடம் தன்னுடைய ஒரு தாதாவுக்கான பொறுப்பை தன்னுடைய அண்ணன் நாசரிடம் ஒப்படைக்காமல் அமரனிடம் சிம்புவிடம் ஒப்படைக்கின்றார். இதனால் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையே ஒரு கோஷ்டி பூசல், ஒரு பனிப்போர் தொடங்குகிறது. அந்த பனிப்போர் ஒரு கட்டத்தில் அண்ணன் தம்பிக்குள் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தவும், தம்பியை போட்டு தள்ள அண்ணனும் அண்ணனை போட்டு தள்ள தம்பியுமாக மாறுகிறார்கள். அதே கோணத்தில் கமலுக்கு விசுவாசமாக இருந்த சிம்பு அவருக்கு எதிராக திரும்பவும் காரணமாகிறது. சரி, கமல் அந்த சிறுவனிடம் செய்து கொடுத்த சத்தியத்தின்படி அவளுடைய தங்கையை அவனிடம் ஒப்படைத்தாரா? அதே போல கமலும் சிம்புவும் மறுபடியும் சேர்ந்தார்களா என்பதே மீதி கதை. ஹாலிவுட் பாணியில் அமைந்த இந்த ஆக்ஷன் அதிரடி படத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம். கமல் சிம்பு ரசிகர்களுக்கும் மணிரத்னம் ரசிகர்களுக்கும் இது மிகவும் பிடிக்கும் என்றுதான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.